Hey Sajjan, how are you? Good, how are you? என்ன போயிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் வாழ்க்கை தினமும் மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றது, கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது புதுசா வீட்டில் உட்காந்து கத்துக்கிறது will be interesting for sure. Correct. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் சொல்லுங்க. போன தடவை நம்ம ஜென்ரலா கிளவுட்னா என்ன எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இந்த தடவை ஜென்ரலா AWS சர்வீசஸ் அதோடைய ஸ்பெசிஃபிக் கம்பேரிசன், எப்படி ஒரு சர்வீஸ் ரியல் டைம் ஒரு என்விரான்மெண்ட்டோட எப்படி கம்பேர் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஓவர்வியூ கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சர்வீஸாக போய் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். That's a good idea. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீடியோவில் டேட்டா சென்டர் அப்படிங்கிற கான்செப்டை நிறைய பேசணும். அதில் எஸ்பெஷலி EC2 இன்ஸ்டன்ஸை பற்றி ப்ரைஸிங்லாம் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு காசுலாம் கொஞ்சம் ப்ரைஸிங்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எல்லாரையும் ஒரு நல்ல மைண்ட் செட்டு கொண்டு வருவோம். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹாவ் அ டெக். ஸோ இப்போ EC2 அப்படிங்கிறது இந்த டூ EC2ங்கிறது எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட் கிளவுடா, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். அது அந்த கம்ப்யூட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது அது. ஸோ இது கம்பேரிசன் டேட்டா சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ், பேசிக்கலி இட் இஸ் சர்வர்ஸ் ஆர் BeeYem அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நீங்கள் VMware இது பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு VMன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ இதில் இந்த கம்ப்யூட்டுக்குன்னே நிறைய சர்வீசஸ் இருக்கு AWSல. இது மட்டும் இல்லை, EC2 மட்டும் இல்லை. அதாவது கம்ப்யூட்டர்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷனை ஒரு சர்வர்ல டெப்ளாய் பண்றதுக்கான 2-3 சர்வீசஸ் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கனால கம்ப்யூட்டருங்கிற வேர்டும் இல்லைன்னா ஒரு சர்வருங்கிற வேர்டுக்கும் அர்த்தம். கம்ப்யூட்டுங்கிறது மோர் ஜெனரிக் வேர்ட், ரைட்? கம்ப்யூட்டுங்கிறது மோர் ஜெனரிக் வேர்ட். அப்போ ஒரு சர்வர் எதுக்கு வச்சிருக்கிறோம்னா அது இந்த ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிக்காக தான் அந்த சர்வர் வச்சிருக்கிறோம், ரைட்டா? ஸோ ஒரு ப்ராசஸிங்கிறது தான் கம்ப்யூட்டுங்கிற ஜெனரிக்கா சொல்றது. ஓகே, நீங்க ஆக்சுவலா இவங்களோட ஸ்பெசிபிக் வேர்டு தே வாண்ட் டு யூஸ் தட் வேன்னு வச்சுக்கலாம். AWS கம்ப்யூட்னு யூஸ் பண்றாங்க அந்த வேர்டை. ஓகே, இல்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபர்ஸ்ட் சர்வர்னா என்ன, சர்வருங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். அந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தா கொஞ்சம் ரைட். ஓகே, ஸோ நம்ம அந்த மாதிரி போகணும்னு சொன்னோம்னா ஒரு சர்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலா ஒரு பிசிக்கல் சர்வர், இப்போ ஆன்-பிரம்ல இருக்கிற ஒரு பிசிக்கல் சர்வர்னா அதுல என்ன இருக்கும்? அதுல ஒரு CPU இருக்கும். ஃபர்ஸ்ட் CPU ப்ராசஸர் இருக்கும். அதுக்கப்புறம் மெமரி இருக்கணும். அப்புறம் டிஸ்க் இருக்கும், நெட்வொர்க் இருக்கும். இந்த 4 சேர்ந்தது தான் ஒரு கம்ப்யூட்டர். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர். அது கம்ப்யூட்டர், சர்வர், VM அப்படி போலாம். ஓகே, இந்த 4 காம்போனன்ட் இருந்தாதான் அதை நீங்க எந்த ஒரு ப்ராசஸிங்க்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ண முடியும். நம்ம கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையை தான் கம்ப்யூட்டுங்க. ஓகே, ரைட்டா? ஸோ நீங்க அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்க, கிளவுட்ல அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பொதுவா நார்மலா நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னா நம்ம ஒரு சர்வரை வாங்கி டெப்ளாய் பண்ணி அதுல அந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்கும். நம்ம அதுக்கு தேவையான ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ்க்கு மெமரி, டிஸ்க், நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி கேப்பபிலிட்டிலாம் அதுல இருக்க போது நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, இவன்ட்ட நம்ம எனக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும்னு சொன்னோம்னா they will just create a virtual machine for you and give it to you. ஓகே, அந்த விர்ச்சுவல் மிஷின் அதை தான் நம்ம அதை பத்தி பேசுறோம். அதுதான் EC2. ஓகே, அதுக்கு AWS வச்சிருக்க பேர் EC2, அவ்வளவுதான். இதே நீங்க இதே ஈக்குவலன்ட் வேர்டு VMwareல VM. ஓகே, அதே கூகுள்ல போனீங்கன்னா கம்ப்யூட் என்ஜின் வச்சிருக்கான். அஷ்யூர்ல போனீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்னு வச்சிருக்கான். வெவ்வேறு பேர் இருக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொரு இடத்துல கீப் அ டிஃபரெண்ட் நேம். ஆனா இப்போ காம்போனன்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா it will have a CPU, memory, network and disk. இந்த 4ம் அதுல இருக்கும். ஓகே, அது இப்போ நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு காரணத்தால நீங்க தான் சூஸ் பண்ணி இது அதே தான். இப்போ நீங்க ஆன்-பிரம்ல என்ன பண்ண போறீங்களோ அதே தான் இங்க. உங்க டேட்டா சென்டர்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு CPU எத்தனை CPU இருக்கணும், எவ்வளவு CPU இருக்கிற மிஷின் வேணும், எவ்வளவு மெமரி இருக்கணும், எவ்வளவு ஃபாஸ்ட் நெட்வொர்க்கிங் வேணும், எவ்வளவு டிஸ்க் ஸ்பேஸ் வேணும், அதே தான் இங்கேயும் சொல்ல போறீங்க. ஆனா நீங்க சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னா நம்ம அதை அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். அதை கம்ப்யூட் கொடுத்தோம்னா மிஷின் வில் பி கிரியேட்டட். அதை நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான்.
EC2ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சர்வர், ஆமா வர்ச்சுவல் மிஷின், நம்ம என்னவா வேணா சொல்லிக்கலாம். ஆமா. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மெயினா வந்து நிறைய டைப் இருக்கு. 30+ டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்கு உங்கள்ட்ட. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து கேமிங் விளையாடுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அப்புறம் வந்து ஹெவி ப்ராசஸிங் பண்றதுக்கு, இப்போ அதாவது கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸிங், கிராஃபிக் ப்ராசஸிங் எது பண்றீங்க, அனிமேஷன் பண்றீங்க, அந்த மாதிரி ஹெவி ப்ராசஸிங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்கள்ட்ட இன்ஸ்டன்ஸை நீங்க வாங்கிக்கலாம். அதுதான் அது மெயின். அடுத்து வந்து ஒவ்வொன்றும் வந்து இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, கிளவுட் அப்படிங்கிறதுனால நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும் போதே. இப்போ திடீர்னு வந்து உங்க சர்வர் வந்து ஹை CPU ரன் ஆகுது, நிறைய பேர் அந்த சர்வர் ஆக்சஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க ஒரு சின்ன ஒரு அவுட்டேஜ், ஒரு சின்ன ஒரு டவுன் டைம் வச்சுட்டு அதை வந்து அந்த சர்வரை நீங்க அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 CPU மிஷின்ல இருந்து ஒரு 4 CPUவோ 10 CPUவோ நீங்க மாத்திக்கலாம் வேணும்னா. ஓகே. அது மெயினான விஷயம் என்னன்னா, யூ பே ஃபார் வாட் யூ ஹேவ், ரைட்? இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு உங்களோட கம்ப்யூட்டர் உங்க டேட்டா சென்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 CPU மிஷின் வாங்கி நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12-16 CPU வாங்கி மிஷின் வச்சிருக்கீங்கன்னா யூ பே ஃபார் 12 CPU ஆல் த டைம். நீங்க அதுல ரெண்டு CPU தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்கனாலும் யூ பே ஃபார் த 12 CPU. ஓகே, அங்க வந்து உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடைக்குது. இப்போ வந்து நீங்க 2 CPU மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, அந்த 2 CPU மட்டும் தான் நீங்க அதுக்காக மட்டும் தான் பே பண்ணுவீங்க. அது இல்லாம நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு நேரம் நீங்க அதை யூஸ் பண்றீங்க, எவ்வளவு மினிட்ஸ். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு 37 மினிட்ஸ் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா 37 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு பில்லிங் வரும். they will not bill you more than that. ஆனா உங்க டேட்டா சென்டர் விஷயத்துல பாத்தீங்கன்னா you will be paid for the entire. நீங்க ஒரு 16,000 rupees ஒரு 20,000 rupees கொடுத்து நீங்க ஒரு சர்வர் வாங்கிருக்கீங்க, ஒரு $20,000 கொடுத்து ஒரு சர்வர் வாங்கிருக்கீங்கன்னா you will be paying for entire thing, whether அதை நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ அதை நீங்க பே பண்ணி தான். டேட்டா சென்டர் எப்பவுமே பே பேஸ்ட் ஆன் தி பவர், எவ்வளவு பவர் கன்சியூம் பண்றாங்க. ஆமா, அதே மாதிரி டேட்டா சென்டர் இங்க EC2ல இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க அதை வந்து முன்னாடியே ஒரே டைம்ல பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும். இல்ல என்ன அப்படிலாம் நான் பண்ண போறது இல்லை, நான் வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்றேனோ ஆன் டிமாண்ட், எப்பெல்லாம் யூஸ் பண்றேனோ அப்போ மட்டும் தான் நான் பே பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற பிரைசிங். அதே வந்து இவங்களோட இன்னொரு யூஸ், இப்போ நாளைக்கு எனக்கு நாளைக்கு ஒரு 2 hours மட்டும் தான் அந்த மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற பிரைசிங் வாங்கிக்கலாம் நீங்க. அப்புறம் இதுலயே அந்த இது ஹாரிசான்டல் ஸ்கேலிங், வெர்டிகல் ஸ்கேலிங் அதெல்லாம் இன்னும் இருக்கு. ஹாரிசான்டல் ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்கேலிங், வெர்டிகல் ஸ்கேலிங்னா என்ன? ஸோ ஆடிங் மோர் இன்ஸ்டன்சஸ் வந்து நான் படித்ததை சொல்றேன். ஆடிங் மோர் இன்ஸ்டன்சஸ்னா சொல்லணும்னா எப்படின்னா, ஆடிங் மோர் சர்வர்ஸ் வந்து ஹாரிசான்டல். ஒரே சர்வரை வந்து நம்ம சிபியூவை இன்க்ரீஸ் பண்றது வந்து வெர்டிகல் ஸ்கேல். இது ரெண்டு கான்செப்டுக்கும் இட் ஆல் இஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டா தட் வி ஹேவ். நம்ம டேட்டா வந்து நம்ம கிட்ட ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும்னா we can do horizontal scale. டேட்டா வேரி ஆயிட்டே தான் இருக்கும்னா அந்த இடத்துல நம்ம வெர்டிகல் ஸ்கேலிங் தான் பண்ணணும். ஆமா, நம்ம வெர்டிகல் ஸ்கேலிங், ஹாரிசான்டல் ஸ்கேலிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா எடுத்துக்க பார்க்கணும்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. இப்போ வந்து ஒரு பக்கெட் ஆஃப் ஒரு ஸ்நாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ நீங்க வந்து இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு 10 ரூம் இருக்கு, ஒரு 10 பேர் இருக்காங்க வீட்டுல அப்படின்னா, நீங்க ஒரே பக்கெட்ல வாங்கி அந்த ஸ்நாக்கை வாங்கி வச்சுட்டு ஒவ்வொருத்தரா அதை எடுத்து யூஸ் பண்றதுக்கும், ரைட்? இல்ல எல்லாருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்று விற்கணும். ஹாரிசான்டல் ஸ்கேலிங், வெர்டிகல் ஸ்கேலிங், ரைட்டா? ஸோ இப்போ நீங்க வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங் எந்த இடத்துல தேவைப்படும், வெர்டிகல் ஸ்கேலிங் எந்த இடத்துல தேவைப்படுங்கிறத பொறுத்தா நம்ம யூஸ் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் பொறுத்த ஒரு ப்ராசஸிங்கை பொறுத்தளவுல இப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்க ஹாரிசான்டலா ஸ்கேல் பண்ண முடிஞ்சதுன்னா ஹாரிசான்டல் ஸ்கேலிங் யூஸ் பண்ண முடியும், ரைட்டா? அதே வெர்டிகல் ஸ்கேலிங் தான் பண்ணி ஆகணும். அது வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கேலிங் வேணும், ஹாரிசான்டலா ஸ்கேல் பண்ணுமா, வெர்டிகலா ஸ்கேல் பண்ணுமாங்கிறது உங்க அப்ளிகேஷன் தான் முடிவு பண்ணுது, ரைட்டா? நீங்க ஒரே ஒருத்தர் அதுல வந்து உங்களோட கேமிங் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்றீங்கன்னா, ஒரே ஒருத்தர்னா நீங்க வந்து அது ஹாரிசான்டலா ஸ்கேல் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது சில நேரங்கள்ல.
நீங்க வெர்டிகலா ஸ்கேல் பண்ணி ஒரே இடத்துல இருந்து நீங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, சின்ன ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். பட் அதோட அப்ளிகேஷன் படி அது வேரி ஆகலாம். ஹரிசான்டல் ஸ்கேலிங். ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் கம்ப்யூட்டிங் இருக்கு. ஆட்டோ ஸ்கேலிங், நம்ம அதை பத்தி நீங்க சொன்னீங்க, கேட்ட கேள்விக்கு நான் ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்லைடே வச்சிருக்கேன். நீங்க என்ன மாதிரி ஸ்கேலிங் பண்ண போறீங்க, வெர்டிகல் ஸ்கேலிங், ஆட்டோ ஹரிசான்டல் ஸ்கேலிங்கிறதுக்கு அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல. ஓகே, அந்த இதெல்லாம் வந்து ஒரு கிளவுட்ல வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு. ஓகே, நீங்க இன்னைக்கு வந்து காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மட்டும்தான் எனக்கு 10,000 பேர் லாகின் பண்ணுவாங்க, மற்ற நேரம்லாம் எனக்கு வெறும் 3,000 பீப்புள் தான் என் சிஸ்டத்துல இருப்பாங்கன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது, கிளியரா தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து எக்ஸாக்டா பிளான் பண்ணலாம். எனக்கு 9 to 10 o'clock, 8 o'clockல இருந்து 11 o'clock வரைக்கும் மட்டும் எனக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி வேணும், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க அப்ளிகேஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, நீங்க உங்களை பொறுத்தவரை பில்லிங் வந்து அந்த அந்த நீங்க எவ்வளவு நேரம் அந்த மிஷின்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவ்வளவுதான் வரும். மேக் சென்ஸ்? அதான் ஆட்டோ ஸ்கேலிங்கிற வார்த்தை வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு உண்டான வார்த்தை ஆட்டோ ஸ்கேலிங்கிறது. பட் கான்செப்சுவலி நீங்க எப்படி ஸ்கேல் பண்ண போறீங்க, எப்படி ஸ்கேல் டவுன் பண்ண போறீங்கிறது. அடுத்து லாம்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது ரொம்ப டீப் டைவ் பண்ணல, இதுவும் ஒரு கம்ப்யூட் கேப்பபிலிட்டி தான். இதுல என்னன்னா, இது ஒரு பாஸ் ஆப்ஷன். இது நீங்க வந்து உங்க அப்ளிகேஷனை வந்து நேரா நீங்க கோடை டெவலப் பண்ணி அங்க டெப்ளாய் பண்ணும்போது எனக்கு எத்தனை சிபியூ வேணும்னு சொல்லி டெப்ளாய் மட்டும் பண்ணிடலாம் நீங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி மட்டும் அவன் கொடுப்பான். இதுல என்ன அட்வான்டேஜ்னா, யூ டோன்ட் பே ஃபார் எனக்கு 2 CPU வேணும் அப்படின்னு சொல்லி 2 CPUக்கு நீங்க பே பண்ண மாட்டீங்க. எத்தனை பேர் கால் பண்றாங்க அந்த அப்ளிகேஷன், அதுக்கு தான் பே பண்ணுவீங்க நீங்க. இப்ப நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வந்து இன்னைக்கு 10,000 பேர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, 10,000 பேர் வரலன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, you will be unnecessarily paying for that capacity in EC2 cases, right? ஆனா இங்க லாம்டால அப்படி கிடையாது. நீங்க வந்து நீங்க எத்தனை பேர் 10,000 பேர் ஆக்சஸ் பண்ணா அதுக்கான சார்ஜ் பண்ணுவான், இல்ல வெறும் அன்னைக்கு 2,000 பேர் தான் ஆக்சஸ் பண்ணானா அதுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவான். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா இதுல சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ். ஓகே, அது மாதிரி இன்னொரு சர்வீஸ் வச்சிருக்காங்க, பீம் ஸ்டாக்னு ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட வந்து EC2 மாதிரி தான். பட் என்ன, ஈஸியா உங்களால டெப்ளாய் பண்ண முடியும், ஈஸியா அதோட ப்ரொவிஷன்ஸை ஈஸியா நீங்க பண்ண முடியும். இது ஒரு சர்வீஸ். இதுக்கு ஈக்குவலண்டான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன் ப்ரெமிசஸ்ல இந்த சர்வீசஸ்லாம் இருக்கலாம். ஓகே, அது மாதிரி இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ECSன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ். ஓகே, இதுல வந்து முக்கியமா நம்ம ஒரு இடத்துல வந்து இந்த கம்ப்யூட்டர் பத்தி பேசும்போது நிச்சயமா இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, நெட்வொர்க்கிங்கிற விஷயம் பார்க்கணும். அதை நம்ம நிச்சயம் அடுத்த செக்ஷன் அடுத்து வந்து நம்ம நிச்சயமா அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அது வந்து இட் பிளேஸ் a மேஜர் ரோல். அது சொல்லுங்க, வேற என்ன? இல்ல, இது நம்ம நல்லாவே கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கம்ப்யூட்டிங்கிற கான்செப்ட் போப்பா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனா அதை நல்லா கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு குட் ஸ்டார்ட். ஓகே, சரி. அடுத்து வந்து VPC. நான் இந்த ஒரு பார்ட் போறேன். நெட்வொர்க்கிங்கிற பார்ட் சும்மா ஒரு ஹை லெவல் லே அவுட் மட்டும் நான் காமிக்கிறேன். அந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கு ஐ வில் பி ட்ரைங் டு மூவ் தேர். VPC. ஓகே, ஸோ VPCங்கிறது விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுடு. அதான் அவங்களோட பேரு. விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுடு அப்படிங்கிறது தான் நீங்க உங்க ABCDன்னு பண்ணீங்கன்னா, AWS பொறுத்தவரை நீங்க ABCDன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் VPCல இருந்து ஸ்டார்ட் பண்றது இஸ் a குட் ஸ்டார்டிங். இது ஏன்னா ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் போது முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல யூ நீட் தட் லொகேஷன். ஓகே, ஸோ அந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷனோட மெம்பர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பீங்க. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்ளிகேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் தட் எந்த ரீஜியனில் நீங்கள் வந்து இந்த டேட்டா சென்டரை கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே, இது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி இந்த டெசிஷன் வந்து நீங்க ஒரு டேட்டா சென்டர் ஆன் ப்ரெமிஸ் டேட்டா சென்டருக்கு எடுக்க போறீங்களோ அதே மாதிரி தான் இந்த டெசிஷன் எடுக்க போறீங்க. ஓகே, ஆனா இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் டிஃபரெண்ட், அவ்வளவுதான் வித்தியாசம் பொறுத்தளவுல.
ஓகே. கரெக்டா? நீங்க இப்போ வந்து உங்க அப்ளிகேஷன்ல வந்து உங்க அப்ளிகேஷனுக்கு வந்து எல்லா யூசர்ஸும் ஆஸ்திரேலியால தான் இருக்கீங்கன்னா நீங்க எங்க டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணுவீங்க? ஆஸ்திரேலியால கிரியேட் ஆஸ்திரேலியா தான். ஸோ உங்க ரீஜியன் வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணோம்னா ஒரு லொகேஷனை சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து அங்க போய் ஒரு நெட்வொர்க், அங்க ஒரு முதல்ல ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணுவோம், ரைட்? அந்த டேட்டா சென்டர்ல வந்து முதல்ல என்ன பண்ணுவோம், நெட்வொர்க்கிங், கேபிளிங், நெட்வொர்க்கிங் அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. கேபிளிங் நெட்வொர்க்கிங் பண்ணி முடிச்சோன்னா ஒரு பிசிக்கலா எல்லாம் முடிஞ்சு ரெடி ஆன பிறகு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவோம். நெட்வொர்க் அதுதான் விபிசி. விபிசி வந்து இட்ஸ் virtually a network. நமக்கு தேவையான மாதிரி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஒரு 10.153 10.54 இல்லை 10.75 இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தோம்னா நமக்கு என்ன சப்நெட் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாமா விபிசியில்? கரெக்ட், எஸ். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு டீப் டைவிங் ஆக போறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் எனக்கு தெரியுதா? இந்த சரி, இப்போ வந்து நீங்க example.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, ரைட்? இதை வந்து முதல்ல யூ சூஸ் த ரீஜியன். இந்த பிங்க் கலர் பாக்ஸ் மட்டும் உங்க ரீஜியன் எடுத்துக்கணும். உங்களோட AWS அக்கௌண்ட்டை நீங்க வந்து இந்த AWS அக்கௌண்ட் எங்க கிரியேட் பண்ண போறீங்க? முதல்ல வந்து ஒரு AWS அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஜெனரல் ஃபர்ஸ்ட் AWS ஓட ஒரு பிள்ளையார் சொல்லி முதல்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க என்னோட கிரெடிட் கார்டை வச்சுக்கோ, நான் முதல்ல எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு முதல்ல ஒரு விபிசி கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, விபிசி. அதுக்கு நீங்க என்ன சப்நெட் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் டேட்டா சென்டர்ல இன்டர்னல் நெட்வொர்க்கு என்ன பண்ணுவீங்க? யூ சூஸ் ஸோ 192 170 அந்த பிரைவேட் சப்நெட்டை மட்டும் நீங்க எடுத்து பிரைவேட் நெட்வொர்க்கிங் அலோகேட் பண்ண நெட்வொர்க் வந்து நீங்க ஓகே சைடர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதை பத்திலாம் டீட்டெயிலாக நம்ம போவோம் அப்புறம். பட் ஜென்ரலா ஒரு நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெட்வொர்க் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நேரா சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட முடியுமா அங்க ஒரு நெட்வொர்க்ல? நெட்வொர்க் மட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லா காம்பனன்ட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டா நம்ம பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு காம்பனன்ட் நீங்க வந்து ஒரு காம்பனன்ட் கலெக்ட் பண்ணா என்ன காம்பனன்ட்னு சொல்றீங்க? நீங்க என்ன காம்பனன்ட்? ஸோ நம்ம நெட்வொர்க் மட்டும் கிரியேட் பண்ணா பத்தாது இல்லையா, நமக்கு செக்யூரிட்டி வேணும், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வேணும், கம்ப்யூட் வேணும், வேற என்ன வேணும், நிறைய பிளானிங் இருக்கு இல்லையா, பேக்கப். இது இப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெறும் ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் வச்சுக்கோமே, ஒரு ஸ்டாட்டிக் சைட்னா இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. நேரா S3ன்னு ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கு, அதுலயே நீங்க ஹோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு அப்பாச்சி சர்வர் மாதிரின்னு வச்சுங்களேன். நீங்க ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் நீங்க ஒரு 1 பேஜ் அப்ளிகேஷனை சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை போட போறீங்கன்னா இதுக்கு என்னன்னா நீங்க இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. நேரா ஒரு S3 பக்கெட், அது என்னன்னு பார்ப்போம் நம்ம. S3 பக்கெட்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுல நீங்க பண்ணிடலாம். சிம்பிள் ஒரு கான்செப்ட் எல்லாம் சொல்றேன். இல்ல நீங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து மல்டிபிள் டியர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வெப் டியர் இருக்கு, அப்புறம் டேட்டாபேஸ் டியர் இருக்கு, இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்க என்ன டேட்டா சென்டர்ல என்ன பண்ணுவீங்களோ அதே தான் நீங்க இங்க பண்ண போறீங்க. ஓகே, என்ன பண்ணுவீங்க? வெப் அப்ளிகேஷன் இருக்கிறதெல்லாம் ஒரு நெட்வொர்க்ல வைப்பீங்க, டேட்டாபேஸ் இருக்கிறதெல்லாம் இன்னொரு நெட்வொர்க்ல வைப்பீங்க. கரெக்டா? அதுதான் சப்நெட் அப்படின்னு சொல்லுவோம். சப்நெட் அதாவது ஒரு நெட்வொர்க், பெரிய நெட்வொர்க்ல ஒரு குட்டி நெட், அது 2 நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த என்னோட எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இது வந்து வெப்போட சப்நெட், இது டேட்டாவோட சப்நெட்னு வச்சுக்கோமே. இந்த நெட்வொர்க்குள்ள யூ கிரியேட் அ ஸ்மால் 2 சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணி அதுல அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுவோம். இது வந்து அதான் எப்பவுமே இது முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, கிளவுடும் டேட்டா சென்டரும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், கான்செப்சுவலி எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இப்ப கிளவுடோட டெக்னாலஜிஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நமக்கு டோட்டலா புது விஷயம் மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஆனா கான்செப்சுவலா எல்லாம் ஒண்ணுதான். நம்ம வந்து பேசிக்கா ABCDs நல்லா தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி வந்து அதை we want to use in English style of English or American style of English or Indian style of English, the same way it is. But எல்லாமே கான்செப்சுவலா முதல்ல பேஸ் வந்து தெளிவா இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒன்னொன்னா ஈஸியா கத்துக்கலாம். இந்த அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நான் இங்க வந்து ஒரு இந்த பிக்சர்ல வந்து என்ன டிபிக்ட் பண்ணிருக்கேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் விபிசி, இது ஒரு நெட்வொர்க். நான் ப்ரொடக்ஷன் விபிசின்னு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே,
அது ஒரு ஒரு அதுக்குள்ள ஒரு சின்ன சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்க ப்ரொடக்ஷன்லயும் சின்ன சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ இங்க உள்ளதான் நீங்க ஈஸி டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த ஈஸி டு நம்ம பார்த்தது வந்து இங்க தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் மற்ற அடுத்து ஒவ்வொரு கான்செப்டா நம்ம வருவோம். அப்புறம் விபிஎன் கேட்வேனா என்ன, இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வி வில் டச் அண்ட் நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த AWS கான்சோல் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையா கிரியேட் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து AWS டேட்டா சென்டர்ல 2 நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நெட்வொர்க்குள்ள எனக்கு அப்ளிகேஷனுக்கு தேவையான மாதிரி சின்ன சப்நெட் 2 கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நான் ப்ராட் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல 3 சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். என்னோட டேட்டா சென்டர்ல உள்ள காம்போனன்ட்ஸோட இதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ ஹைபிரிட் கம்ப்யூட்டிங், ரைட்? அதாவது என்னோட அப்ளிகேஷன் வந்து ஆன் ப்ரெமிசஸ்லயும் ரன் ஆயிட்டு இருக்கு, டேட்டா சென்டர்லயும் ரன் ஆயிட்டு இருக்கு. 2 இடத்துலயும் இருக்கும்போது என்ன பண்ணும், நீங்க ஒரு 2ஐயும் கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். அப்போ வந்து இங்கேயும் இந்த இதுக்கோட கனெக்டிவிட்டியை நம்ம சொல்றோம். ஒரு ஹை லெவல் கான்செப்ட், ஒரு என்டர்பிரைஸ்க்குள்ளன்னு போனீங்கன்னா மினிமம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும். தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்து நம்ம வந்து அடுத்து இது பார்க்கும்போது நம்ம we will really touch and feel இந்த ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸே நம்ம கிரியேட் பண்றதுக்கான இது பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருந்தா I will answer and எனக்கு என்ன क्वेश्चनனா, 2 VPN கேட்வேன்னு ஏதோ வச்சிருக்கீங்க, கரெக்ட்டா? ஆமா. சோ அப்ப நான் 2 டேட்டா சென்டருக்கும் கனெக்ட் பண்ணனும்னா தனித்தனி VPN யூஸ் பண்ணலாம். இது வந்து too soon for a question, but வந்து VPN ஆனா it's a very very valid question. இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு VPC, ரைட்? இது ஒரு VPC. கேட்வே அப்படிங்கிற கான்செப்ட் என்ன? ஓகே, இப்போ கேட்வேங்கிற கான்செப்ட் என்னன்னு நம்ம வச்சுப்போம். ஓகே, ரெண்டு ரூம் இருக்கு. ஓகே, ரூம் 1 ரூம் 2 இருக்கு. இந்த ரூம்ல இருந்து ரூம் 1ல இருந்து வீட்டுக்கு வெளியில போனோம், ரூம் 2ல இருந்து வீட்டுக்கு வெளியில போனோம். ரெண்டுக்கும் 2 கேட் இருக்குமா? ஒவ்வொரு ரூம் இல்ல ஒரு கேட் தான் இருக்கும், பட் வெளியில வர்றதுக்கு 2 கதவு இருக்கு ஒவ்வொரு ரூம். அந்த ரூம்ல இருந்து வெளியில வர்றதுக்கு 2 கதவு இருக்கும். அதான் 2 கேட். ஓகே, யூ நீட் 2 கேட்ஸ், ரைட்டா? சோ நம்ம வந்து அகைன் பீல் த ஆனியன், என்னோட லேர்னிங் எல்லாமே நான் அப்படிதான் பண்ணுவேன். பீல் த ஆனியன், ஒரு ஆனியன் வந்து முழுசா பார்க்கும்போது பெருசா தெரியும், பட் when we peel it, it is finally it is nothing, right? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஒரு இந்த டேட்டா சென்டர்ங்கிறது ஒரு ரூம்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை விட்டு வெளியில நான் இங்க வரணும்னா அதுக்கு ஒரு VPN கேட் வேணும். இந்த ரூம் விட்டு நான் வெளியில வரணும்னா அதுக்கு ஒரு கேட் வேணும். ஒரு நெட்வொர்க் லெவல்ல ஹை லெவல் ஒரு பிக்சர். ஃபேண்டாஸ்டிக். அடுத்த டாபிக் போலாம். ஸோ இது வந்து இது ஜென்ரல். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்வீசஸ் வந்து ஒன்று நம்ம பார்க்கலாம். அதுதான் அடுத்த இது நம்ம. ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக வந்து ஒரு சில நேமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் AWS ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான நேமிங் ஜார்கன் இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து AWSக்கு இப்போ இதை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, கற்றுட்டு இதை நான் ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கான ஜார்கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ரைட்? இப்போ வந்து நம்ம நார்மலா ஆன் ப்ரெமிஸ்ல வந்து நம்ம VPCங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம், நெட்வொர்க்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், டேட்டா சென்டர் நெட்வொர்க் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனா AWSல வந்து VPCங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் a different jargon, right? இப்போ அதே மாதிரி இன்டர்நெட் கேட்வே இன்டர்நெட்டுக்கு போறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிற கான்செப்ட். இதுல என்ன அப்படின்னா, இதுல முக்கியமான ஒரு எசன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஒரு பிசிக்கல் நெட்வொர்க்ல பிசிக்கலா ஒரு காம்போனன்ட் இருக்கும். நமக்கு தெரியும், ஒரு கேட்வேனா ஒரு இடத்துல அதுக்கு கேட்வேக்கான உண்டான காம்போனன்ட் என்ன, ஒரு ரவுட்டர். அந்த ரவுட்டர்ங்கிற ஒரு நெட்வொர்க் டிவைஸ் அங்க இருக்கும், பிசிக்கலா இருக்கும், ரைட்? ஒரு ரவுட்டர் அல்லது வேற என்ன, ஃபயர்வால், அந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச், இந்த மாதிரி டிவைசஸ் இருக்கும். ஆனா ஒரு கிளவுட் அப்படிங்கும்போது you are not going to touch anything. These physical components you are not touching. Okay. You are not touching, அவ்வளவுதான். Okay. Behind the scenes இதெல்லாம் பிசிக்கலா தான் இருக்கும்.
உங்களை பொறுத்தவரை நீங்க வந்து கான்சோல்ல ஓபன் பண்ணி இதெல்லாம் கிரியேட் பண்ண போறதுனால எல்லாமே சாஃப்ட்வேர் டிஃபைன்டு நெட்வொர்க்கிங்கா இருக்கும். ஏன்னா உங்களை வந்து நீங்க பிசிக்கலா தான் எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு கேஸ் வந்ததுன்னா உங்களால பண்ண முடியாது. எல்லாமே ஒரு இடத்துல ரிமோட்டா உட்காந்துட்டு பண்ண முடியாது. இதை நீங்க வந்து இப்போ வந்து நீங்க வந்து யூஎஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால ஒரு நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? டேட்டா சென்டர் வச்சுட்டு போயிடலாமே. நீங்க வந்து டேட்டா சென்டரா இருந்ததுன்னா பிசிக்கலா ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி எனக்கு இந்த நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்க பண்ணி ஆகணும். அந்த ஒர்க் அப்படி அதே தான் நடக்கும். ஆக்சுவலா அதே தான் நடக்கும், அல்லது அதே தான் குக் பண்ணி ரெடியா இருக்கிறத நீங்க யூஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க வந்து சாஃப்ட்வேர் மூலமா அந்த ஒர்க்கை பண்ண போறீங்க, அதான் வித்தியாசம். ரைட். இப்ப நம்ம அந்த காலத்துல வந்து கேலண்டர்னு ஒரு பிசிக்கல் கேலண்டர் எடுத்து நம்ம நோட் பண்ணி இன்னைக்கு இந்த வேலை பார்க்க போறோம், இந்த வேலை பார்க்க போறோங்கிறத நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம சாஃப்ட்வேர் கேலண்டர்ல அதே ஒர்க்கை தான் பண்றோம். ஓகே, பட் you miss the physical part, right? Right. அந்த physical part எப்படி நீங்க மிஸ் பண்றீங்கன்னா சம்திங் பிஹைண்ட் த சீன் அதுக்கான பிசிக்கல் பார்ட் இருக்குது, அதை ஸ்டோர் பண்றதுக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம் வந்து, அவ்வளவுதான். சோ வேற எதுவும் क्वेश्चन இருக்கா? நம்ம அடுத்து சர்வீசஸ் போமா இன்னைக்கு? இல்ல, இது பக்காவா இருக்கு. ஓகே, சோ we'll go to the next video. நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு VPC கிரியேட் பண்றது என்ன, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது என்னங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, cool. Thank you. Okay, bye. Thank you. Bye.